இந்த பதிவை கொஞ்சம் கேளுங்களேன் பொறுமையாக. இப்படிப்பட்ட பெண்கள் உங்களுக்கு கிடச்சிருந்தா நீங்கள் அதிர்ஷ்டசாலி, மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த ஒரு பொண்ணையும் ஈஸியாக மாற்றிடலாம், உண்மைதான். புதுசாக ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். உங்களோட வெளியில் போகிறதுக்கு, உங்களோட காஃபி ஷாப் போகிறதுக்கு, உங்களோட பேசுறதுக்கு, நீங்கள் சிரிக்கிறதுக்கு, ஒன்றா ஊர் சுற்றுறதுக்கு, உங்கள் கூட இருக்கிறதுக்கு கூட புதுசாக ஒரு ஆளை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க, சில பெண்கள் அந்த மாதிரி உங்களால் வாழ்க்கையில் கண்டுபிடிக்கவே முடியாது. நம்மளே நீங்கள் எதுவுமே இல்லாத போதும் உங்களோட இருந்தவங்க, நீங்களே தோத்துருவீங்கன்னு நம்பும் போது கூட நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு சொன்னவங்க, தன்னம்பிக்கை இல்லாத போது கூட தன்னம்பிக்கை கொடுத்தவங்க, அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியலனாலுமே கூட உங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொல்லி உங்க கூட நம்பினவங்க, உங்க கூட இருந்தவங்க, பணம் காசு பேரு புகழ் இது மாதிரி எதுவுமே இல்லாத போது கூட அதெல்லாம் நீங்க தேடிக்கிட்டு இருக்கும் போது கூட உங்களோட நின்று துணை நின்றவங்க, அந்த மாதிரி சிலர் உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. நம்மளே அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை, வேற வழியே இல்லை அப்படிங்கறதுனால உங்களோட உறவுல இருந்தாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய உறவு முழுசும் மதிச்சாங்க, அதுக்கான மரியாதையை கொடுத்தாங்க, உங்களோட விசுவாசமா இருக்கணும்னு நினைச்சாங்க, இந்த உறவுக்கு உண்மையா இருக்கணும்னு சொல்லி நினைச்சாங்க, அதனாலதான் அவங்க உங்களோட இருந்தாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இருக்கீங்களா? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்ன உடனே அவங்கள மாற்றிடலாமான்னு யோசிக்கிறீங்க, இல்லை மாற்றிடுறீங்க. அவங்களுக்கு தெரியாமல் என்ன விஷயம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இதற்கு பெயர் காதலா நண்பர்களே? இதற்கு பெயர் தான் அன்பா? கிடையவே கிடையாது நண்பர்களே. ஒருத்தவங்க விசுவாசமாக இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு நாமளும் முழுமையாக விசுவாசமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு அவங்களோட விசுவாசம் புரியும். என்னைக்குன்னா அவனுக்கு அடிப்பட்டு நிற்பீங்கல்ல, என்னைக்குன்னா அவனுக்கு கஷ்டப்பட்டு நிற்பீங்கல்ல, அன்னைக்கு தெரியும் அவங்களோட விசுவாசம் எவ்வளோ முக்கியமானது. அன்னைக்கு தெரியும் ஒருத்தவங்களோட மனசை உடைக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ ரணமானது அப்படின்னு அன்னைக்கு உங்களுக்கு புரியும். நம்மள அது வரைக்கும் உங்களுக்கு புரியவே புரியாது. தயவு செஞ்சு முன்னாடி புரிஞ்சுக்குவாங்க, வாழ்க்கை உங்களுடையது. இப்படிப்பட்டவங்களை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா தன்னை பற்றி யோசிக்காமல் தன் குடும்பத்தை பற்றி, தன் கணவனை பற்றி, தன் காதலனை பற்றி மட்டும் யோசிக்கிற பெண்கள் கிடைக்கிறதுலாம் ரொம்ப 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 பாக்கியசாலிங்க. நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஒரு முறை மிஸ் பண்ணிட்டீங்க, ரெண்டாவது அவங்க உங்கள் வாழ்நாளில் கிடைக்க மாட்டாங்க, பார்த்துக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.